இவங்கக்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் நலம், அதுக்கப்புறம் கல்வி, அதுக்கப்புறம் மற்றது. அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீதர் சுவாமிகளோட ஜீவ சமாதி இல்லைங்க. போன முறை ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நரிப்பாறை குகையில் தவம் பண்ணி இருந்த ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம அந்த சித்தரோட ஜீவ சமாதியில் தாங்க இருக்கோம். ஸ்ரீதர் சுவாமி செஞ்ச அதிசயங்களும் அற்புதங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் தாங்க நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர் வாழ்க்கையை விரும்புகிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகான் ஸ்ரீதரேஸ்வரர் சுவாமிகளை பற்றி தான். நம்ம சாமிகளோட ஜீவ சமாதிக்கு இப்போ வந்திருக்கோம். சாமிகளோட ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் மம்சாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் இருந்து செண்பகத்தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கும் போகிற பாதைக்கு நடுவில் தாங்க சாமிகளோட ஜீவ சமாதி இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற நேரமே ரொம்ப பொழுதாயிருச்சிங்க. நான் நேரத்தில் வரணும்னு எதிர்பார்த்து வீட்டில் இருந்து கிளம்பி எல்லாமே ரெடியாக வந்தால் சரியான கனமழையோட தாக்கம் அதிகமாக இருந்து ஊரை தாண்டி வர முடியலைங்க. கடைசி பார்த்தா கொஞ்சம் பொழுதானதுக்கு அப்புறம் தான் என்னால் வர முடிஞ்சுது. சித்தர்கள் எப்போ நம்மளை அனுமதிக்கிறாங்களோ அப்போ தானே நம்மளும் வர முடியும். நம்ம நினச்ச நேரத்துக்கு சித்தர்களை போய் டக்குன்னு வழிபட்டுடலாம், அவங்கள ஏதாவது நம்ம நினச்ச மாதிரி அவங்க அருளை பெற்றுடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது அவங்க மனசு வச்சா மட்டும்தாங்க முடியும். அப்படி ஸ்ரீதர் சாமி மனசு வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த நேரத்துக்கு சாமியோட ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம். சாமியோட ஜீவ சமாதி வெளியிலேருந்து பார்த்தா ஜீவ சமாதி மாதிரியே இருக்காதுங்க. பிரம்மாண்டமான கோயில் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அம்சமாகவும் அவ்வளோ அமைதியாமல் பக்கத்தில் ஒரு குறைஞ்சது 1/4 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாதுங்க. 2 பக்கமும் சுத்தமான வயற்காடு தான். சுற்றி விவசாயம் தான் நடக்குது. எந்த நேரமும் நிசப்தம், முழுமையான அமைதி மட்டும்தாங்க சாமியோட சமாதியில் நிலச்சிருக்கு. சாமியோட ஜீவ சமாதியில் இரவு கால பூஜை முடிஞ்சிருச்சுங்க. சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆவலோட காத்துட்ருக்கேங்க நான். नमो भगवते स्वामी श्रीधरेश्वराय नमो। ओम नमो श्रीधरेश्वराय नमो। ओम योगदंडम पवित्रम शिवम शिवायम श्रीधरेश्वराय नमो। शिवने बोधी एन्नाटवक्किरेवा बोधी बोधी। ओम नमो भगवते स्वामी श्रीधरेश्वराय नमो। ओम श्रीमद
ஸ்ரீதரேஸ்வராய நமோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். சாமியோட ஜீவசமாதியில் இரவு நேர பூஜை ரொம்பவே அற்புதமாகவும் பிரமாதமாகவும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பௌர்ணமி அமாவாசை காலங்களில் அன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளில் நிறையா விதமான அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்ரீதர் சாமி இருந்த காலங்கள்லேயே சாமியே சொல்லுவாங்களாம் இத்தனை பூஜை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு விதமான ஆற்றல்களும் ஒரு விதமான அதிசயங்களும் தினந்தோறும் நடந்துட்டு வருதாங்க. அதை பூஜை நடத்தக்கூடிய ஐயா பூசாரி ஐயா நம்மக்கிட்ட நிறையா விஷயத்த சொல்லி பதிவு பண்ணாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்ததுங்க. சராசரியாக சித்தர்களோட ஜீவ சமாதினாலே பல அதிசயங்கள் தினசரி நடந்துக்கிட்டே இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஸ்ரீதர் சாமி இருந்த காலத்துலேயும் பல அதிசயம் பண்ணியிருக்காங்க. ஜீவ சமாதி நிலை அடைஞ்சதுக்கப்புறமும் பல அதிசயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் தன்னுடைய ஜீவ சமாதிக்கு பலவிதமான சித்தர்களும் பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்த வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சாமி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மக்களும் இங்கே அவங்களோட கஷ்டம்லாம் தீரணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அவ்வளோதான் பகவான் செயலால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஸ்ரீதர் சுவாமிகள் செஞ்ச அதிசயங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம முழுசாக அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி, வணக்கம். சித்தர் வாழ்க்கையை விரும்புகிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சித்தர்களோட ஜீவ சமாதிலையும் போய் அவங்க செஞ்ச அற்புதங்களை எடுத்து நான் உலகத்துக்கு காட்ட தான் போகிறேன். நன்றி, வணக்கம்.